வாகரை பிரதேசத்திலே இருக்கிற நிலங்கள் வாகரையிலே இருக்கிறவர்களுக்கு சொந்தம் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவருக்கு சொந்தமான நிலம் இருக்குது, கொழும்புல இருக்கிறவருக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது, ஹம்பாந்தோட்டையில் இருக்கிறவருக்கு சொந்தமான நிலம் இருக்குது. ஆனால் வாகரையிலே இருக்கிற மக்களுக்கு ஒரு துண்டு நிலம் கூட இல்லாத நிலை இன்றும் இருக்கின்றது. எதிர்காலத்திலே என்னுடைய விருப்பம் வாகரையிலே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும், வாகர பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த பிரதேசத்திலே ஒரு பலமுள்ள ஒரு காணி கிடைக்க வேண்டும். அந்த பலமுள்ள காணியை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றதான் என்னுடைய இந்த படம். புதிதாக இப்போ சும்மா சொல்லுமே, எனக்கு கிரியோட பழக்கம், கிரி போய் ஒரு 200 ஏக்கரை பிடிச்சி நமக்கு வேண்டப்பட்டாங்களுக்கு பிரித்து கொடுங்கண்டா அது உங்களுக்கு நடக்கிற அநீதி. உள்வாங்கப்பட்டாங்கன்னு சொன்னால் இத்தனை ஆண்டுகளாக அதில் விவசாயம் செய்து வந்த உங்களுக்கும் ஒரே சட்டம், அவங்களுக்கும் ஒரே சட்டம், அவங்களுக்கு இல்லைன்றதுக்காக உங்களுக்கும் இல்லை என்று வரும். அதற்காக நான் அதுக்கு கடுமையாக எதிர்த்தனால் அந்த நேரத்திலே ஒரு புரியா நடந்ததே, தொலைபேசியிலே யாரோடய பேசுகிறேன். நான் அந்த சம்பவம் நடந்துடனே நான் அந்த நம்பரும் இப்பயும் இருக்கும். வணக்கம். ரசிவான் இன்று வாகரை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கதிரொலி வட்டாரத்திலே புதூர் கிராமத்திலே நாங்கள் இன்று இந்த பிரதேசத்தில் வாழ் மக்களுடன் ஒரு சந்திப்பொன்றை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இதிலே மிக முக்கியமான விஷயம், இந்த பிரதேசத்திலே காணி இல்லாத, ஒப்பம் இல்லாத, காணி அனுமதி பத்திரங்கள் பெற விரும்பிய, ஒப்பங்கள் பெற விரும்பிய அந்த மக்களுடான ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலே மக்களுடைய கருத்துகளையும் நாங்கள் கேட்டு இலங்கையில் இருக்கிற சட்டங்களின் பிரகாரம் என்னென்ன சட்டங்களுக்கு அமைவாக காணிகள் வழங்கப்படுன்றது சம்பந்தமான கருத்துகளையும் சொல்லி ஒரு கருத்தாடல் ஒன்றை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த பிரதேச மக்கள் எதிர்காலத்தில் தங்களுக்குள்ளே கலந்துரையாடி தாங்கள் எந்த வகையாக இந்த காணிகளுக்கான அந்த அனுமதி பத்திரங்களை எடுக்கின்ற முடிவை தங்களுக்குள்ளே கலந்துரையாடி சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுவரைக்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கோம். ஏனென்றால் மிக முக்கியமாக வாகரை பிரதேசத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், வாகரையிலே அதிகூடிய வளங்கள் கொண்ட பிரதேசம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகரை. மண் வளமாக இருக்கட்டும், கடல் வளமாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், பாவியாக இருக்கட்டும், இப்படி எல்லா வளங்களும் உள்ளொரு பிரதேசமாக இருந்தும் வாகரை இதுவரைக்கும் ஒரு பின்தங்கிய பிரதேசமாக இருக்கின்றது. வாகரை பிரதேசத்திலே இருக்கிற நிலங்கள் வாகரையிலே இருக்கிறவர்களுக்கு சொந்தம் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவருக்கு சொந்தமான நிலம் இருக்குது, கொழும்புல இருக்கிறவருக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது, ஹம்பாந்தோட்டையில் இருக்கிறவருக்கு சொந்தமான நிலம் இருக்குது. ஆனால் வாகரையிலே இருக்கிற மக்களுக்கு ஒரு துண்டு நிலம் கூட இல்லாத நிலை இன்றும் இருக்கின்றது. உண்மையிலே இது ஒரு கவலையான ஒரு விடயம். இந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியுடன் பயணிக்கிற மக்களுடன் நாங்களும் பயணிக்கின்றோம். ஆனால் இந்த பிரதேசத்தை பொறுத்தளவில் எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த பிரதேசங்களிலே அவங்களுடைய செல்வாக்கள் இருக்கின்றது. எங்கள் கட்சி மாத்திரமல்ல, எல்லா கட்சியிலும் இந்த பிரதேசங்களிலே அரசியலில் ஈடுபடுறபடினால இந்த விடயங்கள் சம்பந்தமாக தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வாயில் இந்த மக்களுடைய வாகரையிலே இருக்கிற மக்களுக்கு காணி உரிமை, இந்த மக்களுக்கான நிலம் காணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது என்னுடைய நிலப்பாடு. வெறுமனே பிரதேச அபிவிருத்தி கூட்டம், மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலே கலந்து கொண்டு வீரவசனம் பேசுறதிலே அர்த்தமில்லை. நேரடியாக மக்களை சந்தித்து அவங்களுடைய தேவைகளை நாங்கள் உள்வாங்கி அந்த தேவையில் சம்பந்தமாக ஒருவருடைய கருத்து மாத்திரமில்லை, உண்மையிலே இந்த விடயம் நாங்கள் இன்று வந்த விடயம் சம்பந்தமாக தொலைபேசி அழைப்பிலே சொன்ன விடயங்களை மாத்திரம் கேட்டுக்கொண்டு நாங்கள் முடிவில் எடுக்க முடியாது. அந்த பொதுவான மக்களுடைய கருத்திலே நாங்கள் உள்வாங்கி இன்றைக்கு பல விடயங்களை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். எதிர்காலத்திலே என்னுடைய விருப்பம் வாகரையில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும், வாகர பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த பிரதேசத்திலே ஒரு பலமுள்ள ஒரு காணி கிடைக்க வேண்டும். அந்த பலமுள்ள காணியை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றதான் என்னுடைய இந்த படம். அதை உறுதிப்படுத்துவதற்கு அதை சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இன்று வரையை தந்திருக்கோம். என்னுடன் உங்களுடைய கோர்லைப்பற்று பிரதேச சபையுடைய கௌரவ தவிசாளர் அவர்கள், வாகரை கோர்லைப்பற்று வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ துணை தவிசாளர், இந்த வட்டாரத்துடைய கௌரவ உறுப்பினர் மோகன் அவர்கள் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கம், இந்த விவசாய அமைப்புகள், எங்களுடைய வாகரை தமிழரசு கட்சியுடைய பொருளாளர் உட்பட பலர் என்னோட இந்த கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டிருக்கிறார். நன்றி. உங்கள் ஸ்டைலில்
உங்களுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பெட்டால செகண்ட் கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல, சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்க நீ பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.